அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மளை 3வது நோன்பை அடைய செய்துள்ளான். இப்போ ஒரு சில மக்கள் இதை நினைக்கலாம், எப்படி அல்லாஹ் தஆலா நோன்பு நம்ம கொடுத்திருக்கா, நம்ம நோன்பு கொடுத்து பசியா வச்சிருக்கா, எதுக்கு நம்மள பசியா வச்சிருக்கா? நம்ம பசியா இருக்கா அல்லாஹுக்கு என்ன பயன், என்ன பலன்? நம்ம பசியா இருக்கா அல்லாஹுக்கு என்ன சிறப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சிந்திக்கிறாங்க. ஆனா நோன்பு இருக்கிறதுனால அல்லாஹுக்கு பயன் கிடையாது, நமக்கு தான் பயன். என்ன பயன்? 3 விதமான பயன் நமக்கு கிடைக்குது, 3 விதமான பலன் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், உடலுக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்குது. இப்போ நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, அந்த ஒரு பொருளை நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்துறோம். அதை பயன்படுத்தி முடிச்ச அப்புறம் ஒரு நாள் என்ன செய்வோம், நம்ம சர்வீஸ் கொடுக்கறதுக்காக எடுத்துப்போம். சர்வீஸ் கொடுத்து முடிச்சோன்னு எடுத்துட்டு வந்துருப்போம். எப்படி அது செயல்படும்? புதுசா திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி, புதுசா பொருள் வாங்கின மாதிரி தான் செயல்படும். அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா நோன்பை கொண்டு நம்மளுடைய உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் சீர் செஞ்சு அல்லாஹ் தஆலா மிகவும் ஆரோக்கியமான உள்ளமாக, ஆரோக்கியமான உடலாக, ஆரோக்கியமான உறுப்புகளாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உடல் உறுப்புகளை ஆக்கலாம். ஒண்ணு. 2வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா தக்வா. நம்மளுடைய உள்ளத்துல ஒரு இறையச்சம் என்பது வருது. இறையச்சத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மிகவும் ஒரு இறையச்சம் கொண்டவாதிகளை அல்லாஹ் தஆலா விரும்பலாம். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை விரும்பலாம். எப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு சிறிய பிள்ளையை கொண்டு ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு ஆசிரியர் இருக்காரு, அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் சொல்றாங்க, இந்தாங்கப்பா இந்த ஒரு சாக்லேட் பிடிங்க, எல்லாரும் அந்த சாக்லேட் பிடிங்க, போய் என்ன செய்யுங்க, யாருமே பார்க்காத திருப்பி சாப்பிட்டு வரணும். எல்லாரும் போறாங்க, எல்லா மாணவர்களும் போறாங்க. ஒரு பிள்ளை போய் போர்வையை போட்டு அதுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறது, ஒரு பிள்ளை யாருக்கும் தெரியாம சாக்லேட் கவர் தின்னு சாப்பிடுறது, இன்னொரு பிள்ளை யாருக்கும் தெரியாம ஒரு ரூம் போய் உட்காந்து சாப்பிடுறது. ஆனா ஒரே ஒரு பிள்ளை அந்த சாக்லேட் தூக்கிட்டு சுத்தி முடிச்சப்பறம் அந்த ஆசிரியர்கிட்ட வருது. ஆசிரியர்கிட்ட வந்தவங்க சொல்லுது, அதுல இது நான் சாப்பிடல. ஏப்பா சாப்பிடல? நீங்க இந்த சாக்லேட் கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க, யாரும் பார்க்காத இடத்துல போய் நீங்க சாப்பிடணும்னு சொன்னீங்க. ஆனா நான் எங்க போனாலும் என்ன ஒருத்த பாத்துட்டே இருக்கேன் ஹசரத், யாருப்பா பாக்குறா? அல்லாஹ் பாக்குறா ஹசரத் அப்படின்னு சொல்லி அந்த இறையச்சத்தின் சிறிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அந்த ஹசரத் அவர்கள் அதனுடைய மாணவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இறையச்சம் என்பது நம்ம உள்ளத்துல வரணும். 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தோம் சொன்னா ஏழைகளுக்கும் ஒரு இரக்கம் என்பது நமக்கு ஏற்படும். இப்போ காலையில இருந்து மாலை வரைக்கும் நம்ம பசி இருக்கிறோம், பசியோடு இருந்து இஃப்தார் நேரத்தில் சாப்பாடு முன்னாடி இருக்கும், இஃப்தார் செய்யப்படும் முன்னாடி இருக்கும், ஜூஸ் முன்னாடி இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனா நம்ம உள்ளம் எப்படி பிடிக்கும்? டைம் எப்ப முடியும், எப்ப சாப்பிடலாம், எப்ப முடியும் டைம், நம்ம எப்ப துவா சொல்லி சாப்பிடலாம் அப்படிதான் நினைப்போம். இதே போலதான் நம்ம வெளியுள்ள இடங்கள்ல போய் சாப்பிடும் போது ஏழைகள் நம்ம பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஏழைகளோட உள்ளம் ஒரு துடிப்பு என்பது இருக்கும் இல்லையா, எப்ப நமக்கு கிடைக்கும் இந்த பொருட்கள்லாம், எப்ப இந்த பொருட்கள் நம்ம கிடைக்கும் என்பது கிடைக்கும் ஒரு துடிப்பு என்பது அவங்களோட உள்ளங்கள் இருக்கும் இல்லையா. இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை இந்த நோன்பை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எனவே இந்த நோன்பு நம்மளுடைய உடல் சரியாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி வைக்கல. 2வது, ஏழைகளுக்கு நம்முடைய பசி நமக்கு காட்டணுன்றதுக்காக அல்லாஹ் தஆலா வைக்க சொல்லல. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ் வராங்க சொர்க்கம் என்று கிடைச்சிரும். எனவே சொர்க்கம் அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைப்பதற்காக நம்ம நோன்பு வைக்கிறோம். எனவே இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா இந்த தவறுகள் ஏதாவது நோன்புகள் இருந்தால் அந்த தவறுகளை மன்னித்து நம்மளுடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வார்.